அண்மை செய்தி. நாமக்கல் வெப்படையில் ஏடிஎம் கொள்ளையர்கள் வந்த கண்டெய்னர் லாரி சாலையில் சென்று கொண்டிருந்த வாகனங்கள் மீது மோதிய காட்சியானது தற்போது வெளியாகியிருக்கிறது. சாலையில் சென்று கொண்டிருந்த கார் மற்றும் பைக்குகள் மீது கண்டெய்னர் லாரி மோதி சென்ற காட்சி தற்போது வெளியிடப்பட்டிருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். இந்த காட்சி தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். கேரளாவில் கொள்ளையடித்த ஹரியானா கொள்ளை கும்பல் நாமக்கல் மாவட்டத்தில் நேற்று நாமக்கல் மாவட்ட போலீசாரால் சுற்றி வளைத்து கைது செய்யப்பட்டனர். இதில் ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்ட நிலையில இந்த தேசிய நெடுஞ்சாலை பகுதியிலிருந்து பள்ளிப்பாளையம் என்ற பகுதியிலிருந்து இவர்கள் குமாரபாளையம் செல்லக்கூடிய சாலையில சுமார் 12 கிலோமீட்டர் தூரம் இவர்கள் இந்த சேசிங் என்பது நடந்திருக்கிறது. காவல்துறைக்கும் அந்த கண்டெய்னர் மூலமாக தப்பி சென்ற அந்த ஹரியானா மாநில கும்பலுக்கும், அந்த கொள்ளை கும்பலுக்கும் அப்பொழுது அந்த பகுதியில நடந்த பல்வேறு இடங்கள்ல முன்பு சாலையில் சென்று கொண்டிருந்த வாகனங்கள் மீதெல்லாம் அந்த கண்டெய்னர் லாரி மோதிவிட்டு சென்றதனால பொதுமக்களும் அந்த கொள்ளை கும்பலை விரட்டினார்கள் காவல்துறையுடன் சேர்ந்து. இந்த நிலையில் இது தொடர்பான ஒரு சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. அந்த கண்டெய்னர் லாரி வேகமாக அந்த குமாரபாளையம் சாலையிலே சென்று கொண்டிருந்த பொழுது அவர் பின்தொடர்ந்து காவல்துறையினுடைய வாகனமும் பொதுமக்கள் வாகனமும் வந்ததுனால அவர் ஒரு இடத்தில் திரும்பி இருக்கிறார்கள். அந்த பகுதியில் பதிவு செய்யப்பட்ட அந்த சிசிடிவி காட்சிகள் தான் அது. அதில் முன்னால் சென்ற அந்த வாகனங்கள் மீதும் பைக்குகள் மீதும் இந்த கண்டெய்னர் லாரி மோதி சென்ற அந்த காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இந்த குமாரபாளையம் சாலையில அவர்கள் வேகமாக தொடர்ந்து சென்றதாகவும் அதற்கு முன்பாகவே தேசிய நெடுஞ்சாலையில இது தொடர்பாக தகவல்கள் கிடைக்கப்பெற்று காவல்துறையினர் அந்த குறிப்பிட்ட அந்த வெள்ளை நிற கிரெட்டா வாகனத்தை தான் தேடினார்கள். ஆனால் இந்த கண்டெய்னர் வாகனம் வந்த பொழுது இந்த வாகனத்தை நிறுத்தி அவர்கள் விசாரித்த பொழுது அவர்கள் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை தெரிவித்ததனால அந்த கண்டெய்னர் லாரியில் இருந்த நபர்களை விசாரிக்க வேண்டும் என்றுதான் அவர்களை வெப்படை காவல் நிலையத்திற்கு அந்த வாகனத்துடன் அவர்களை காவல்துறையினர் அழைத்து சென்றிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த கண்டெய்னர் லாரி அதுக்கு முன்பாக செல்ல பின்னால் காவல்துறையினுடைய வாகனம் இருக்கிறது. அந்த நபர்கள் அப்பொழுதுதான் உள்ளே கண்டெய்னருக்கு உள்ளே 4 நபர்கள் இருந்திருக்கிறார்கள் என்ற விவரங்கள் காவல்துறையினருக்கு தெரியாமல் இருந்திருக்கிறது. அப்பொழுதுதான் அந்த நபர்கள் உள்ளே இருந்து சத்தம் எழுப்ப அதற்கு பிறகு இந்த கண்டெய்னரை வேகமாக இயக்கி சென்றிருக்கிறார்கள். வேகமாக இயக்கி செல்லும் பொழுதுதான் சாலையில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனங்கள் மீதும் மற்ற வாகனங்கள் மீதும் மோதிவிட்டு இவர்கள் சென்றிருக்கிறார்கள். அந்த பகுதியில் இந்த கைப்பற்றப்பட்ட அங்கு பதிவு செய்யப்பட்ட அந்த காட்சி அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருக்கிறது. பின்னாலேயே காவல்துறையினுடைய வாகனம் வேகமாக செல்வதை பார்க்கலாம். நேற்று ஒரு சிசிடிவி காட்சி வெளியாகி இருந்தது. அது வேகமாக செல்லக்கூடிய கண்டெய்னர் லாரியை பின்தொடர்ந்து பொதுமக்களுடைய வாகனங்களும் இருசக்கர வாகனத்திலும் காரிலும் அதே போன்ற காவல்துறையுடைய வாகனமும் பின்தொடர்ந்து வேகமாக சென்றதை பார்த்தோம். தற்பொழுது இந்த விபத்து நடந்த பகுதி, அதாவது இந்த கண்டெய்னரை காவல்துறையினர் பின்தொடர்ந்ததனால ஒரு இடத்தில் வேகமாக வளைவில் திரும்பி இருக்கிறார்கள். அப்பொழுது அந்த வழியாக சென்ற வாகனங்கள் மீதும் மோதி இருக்கிறது. இதில் ஒருவருக்கு இந்த இருசக்கர வாகனத்தில் சென்றவர் காயம் ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும், ஆனால் அவருக்கு பெரிய அளவில் காயம் இல்லை என்று காவல்துறையினர் தெரிவித்திருந்தார்கள். இந்த இடத்தில் பதிவு செய்யப்பட்ட இந்த சிசிடிவி காட்சிகள் தான் இது. இதே போன்று செல்லக்கூடிய வழியில இவர்கள் அந்த வழியாக சென்ற வாகனங்கள் மீதெல்லாம் மோதிவிட்டு வேகமாக சென்றிருக்கிறார்கள். போலீசார் பிடியிலிருந்து எப்படியாவது தப்பித்துவிட வேண்டும் என்று வேகமாக அவர்கள் சென்றதனால பல்வேறு இடங்கள்ல பொதுமக்கள் செல்லக்கூடிய அந்த வாகனங்கள் மீது அவர்கள் மோதி இருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் சன்னியாசிப்பட்டி என்ற ஒரு பகுதியில இங்கிருந்து யூட்டன் எடுத்து அவர்கள் மீண்டும் தேசிய நெடுஞ்சாலையை நோக்கி, அதாவது சங்ககிரி சாலையை நோக்கி அவர்கள் செல்லும் பொழுதுதான் பிறகு சன்னியாசிப்பட்டி என்ற இடத்திலிருந்து காவல்துறையினருக்கு மற்ற காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்து எதிர்முனையில் மடக்கி பிடித்திருக்கிறார்கள். அந்த சன்னியாசிப்பட்டி என்ற இடத்தில் தான் அந்த என்கவுண்டர் சம்பவம் நடந்தது. அதற்கு பிறகுதான் அந்த கண்டெய்னருக்கு உள்ளே கார் இருந்த பகுதியிலிருந்து ஒரு 4 நபர்கள் இருந்ததும் போலீசாருக்கு தெரிய வந்தது. அவர்களை வெளியேற்றும் நடவடிக்கையில பொதுமக்கள் உதவியுடன் ஈடுபடும் பொழுது இந்த என்ஜின் கேபின் பகுதியில் இருந்த ஒரு நபர்கள் நீல நிற பையில் இருந்த அந்த பணப்பையுடன் அந்த நபர் ஓடுகிறார். அப்பொழுதுதான் தோப்புக்காடு என்ற அந்த பகுதியில காவல்துறையினர் விரட்டி சென்று அந்த என்கவுண்டரில் ஈடுபடுகிறார்கள். அதாவது ஆய்வாளரையும் உதவி ஆய்வாளரையும் தாக்க அவர்கள் முற்பட்டதாகவும், அதனால் எதிர்த்தாக்குதல் நடத்திய போது துப்பாக்கியால் சுட்டுதான் அவர்களை பிடிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டதாகவும் காவல்துறையினர் நேற்று தினம் தெரிவித்தார்கள். இந்த என்கவுண்டர் சம்பவத்தில் ஜுமாதீன் என்ற ஒரு நபர்
ஹரியானா மாநிலத்தில் இந்த கொள்ளை கும்பலில் சேர்ந்த ஒரு நபர் வந்து என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். மற்றொரு நபர் வந்து கோவை மருத்துவமனையில் தற்பொழுது குண்டுகள் பாய்ந்து அவர் வந்து அங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மொத்தமாக 4 முறை துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார்கள் காவல்துறையினர். இது 2 குண்டுகள் முதலில் என்கவுண்டர் செய்யப்பட்ட நபர் மீது பாய்ந்திருக்கிறது. மற்றொரு நபரின் காலில் வந்து 2 குண்டுகள் பாய்ந்திருக்கிறது. இதற்கு இவ்வளவு சம்பவத்தை வந்து இந்த காட்சிகளில் பார்க்கலாம். முன்னால் சென்று கொண்டிருந்த கார் ஒன்றை வந்து மோதிவிட்டு அங்கிருந்து இந்த கண்டெய்னர் லாரி வந்து அந்த கொள்ளையர்கள் வந்து அந்த கண்டெய்னர் லாரியில் தப்பி செல்வதையும் வந்து பார்க்கலாம். அதற்கு பிறகுதான் அந்த பகுதியில் இருந்த பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் தொடர்ந்து அந்த கண்டெய்னரை வந்து காவல்துறைக்கு வந்து உதவியுடன் அவர்கள் வந்து தொடர்ந்து பிடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவ்வளவு பொதுமக்களும் காவல்துறையினரும் இருந்தும் கூட அந்த கொள்ளை கும்பல் நேற்று பெரும் ரகளையில் ஈடுபட்டிருக்கிறது. அதாவது கண்டெய்னருக்கு உள்ளே வந்து அந்த காரும் அதில் வந்து கொள்ளையர்களும் இருந்தது முதலில் காவல்துறையினருக்கு தெரியாமல் இருந்த நிலையில அந்த கொள்ளை கும்பல் வந்து கண்டெய்னரில் இருந்து இறங்கி போலீசாரை கொக்கி போன்ற கூர்மையான ஒரு ஆயுதங்களை கொண்டவர்கள் தாக்குவதற்கு முற்பட்டார்கள் என்று கூறுகிறார்கள். அப்பொழுதுதான் பொதுமக்களும் வந்து ஓடி வந்து அந்த கொள்ளையர்களை வந்து மடக்கி பிடித்திருக்கிறார்கள். அருகில் இருந்த அந்த கயிறுகளை எல்லாம் கொண்டு வந்து விவசாயிகள் பயன்படுத்தி அந்த கயிறுகளை எல்லாம் கொண்டு வந்து அந்த கொள்ளையர்களை வந்து மடக்கி பிடித்து கட்டி அதற்கு பிறகு காவல்துறையிடம் வந்து ஒப்படைத்திருக்கிறார்கள். இந்த பகுதி வந்து குமாரபாளையம் செல்லக்கூடிய அந்த சாலையில இந்த விபத்து வந்து நடந்திருக்கிறது. அந்த 4 சாலை சந்திப்பில் தான் இவர்கள் வந்து வேகமாக வந்து திரும்பி இருக்கிறார்கள். காவல்துறையினுடைய பிடியிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக வேகமாக வந்து திரும்பும் பொழுதுதான் இந்த விபத்தும் வந்து ஏற்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் சாலையில் செல்லும் பொழுதே நிறைய இருசக்கர வாகனங்களையும் கார்களையும் இவர்கள் வந்து மோதிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இது தொடர்பாகவும் வந்து இங்க நாமக்கல் மாவட்ட போலீசாரும் தொடர்பாக வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது ஆபத்தான முறையில் வாகனத்தை இயக்குவது, கொலை முயற்சி உள்ளிட்ட சட்டப்பிரிவுகளும் வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறது. வேண்டுமென்றே வந்து சாலையில் செல்லக்கூடியவர்கள் வந்து இடித்து தள்ளி விட்டவர்கள் சென்றதனால கொலை முயற்சி உள்ளிட்ட சட்டப்பிரிவுகளும் வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறது. விபத்து தொடர்பான சட்டப்பிரிவுகளும் அதிவேகமாக வாகனம் ஓட்டுவது போன்ற சட்டப்பிரிவுகளும் வந்து சேர்க்கப்பட்டு இந்த ஹரியானா மாநில கொள்ளை கும்பல் மீது வழக்கு பதிவு வந்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கொள்ளையர்கள் வந்து காவல்துறையிடம் இருந்து எப்படியாவது தப்பித்து விட வேண்டும் என்பதற்காக காவல்துறை சுற்றி வளைத்த பிறகும் கூட அங்கிருந்து இவர்கள் வந்து ஆயுதங்களை கொண்டு தாக்கிவிட்டு தப்புவதற்கு முயன்றிருக்கிறார்கள். சாலையிலிருந்து சற்று ஒதுக்குப்புறமான தூப்புக்காடு என்ற அந்த பகுதியில் தான் 2 கொள்ளையர்களும் தப்பி ஓடும் பொழுது அதில் ஒரு நபர் வந்து முதலில் ஆய்வாளரை வந்து தாக்குவதற்கு முற்பட்டிருக்கிறார். அப்பொழுது அவரை வந்து துப்பாக்கியை கொண்டு சுட்டதனால வந்து 2 குண்டுகள் பாய்ந்து அந்த நபர் வந்து உயிரிழந்து விட்டார். மற்றொரு நபரும் வந்து காலில் துப்பாக்கியால் சுட்டு அந்த நபரையும் பிடிக்க வேண்டிய சூழல் வந்து ஏற்பட்டது. தொடர்ந்து இதில் காயமடைந்தவர்களும் கூட இதில் வந்து காவல் உதவி ஆய்வாளர், காவல் ஆய்வாளர் இருவருமே காயமடைந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்த சாலையில் செல்லும் பொழுது இந்த கொள்ளையர்கள் வாகனத்தை கொண்டு மோதியதில் அந்த கண்டெய்னர் லாரியால் மோதியதில் காயமடைந்தவர்களுக்கும் கூட சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர்களிடமும் புகார் பெற்றுதான் தற்பொழுது இந்த வழக்கை வந்து பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவ இடத்துல பார்த்தோம் என்றால் குமாரபாளையம் சாலையில சன்னியாசிப்பட்டி என்ற இடத்தில் தான் மடக்கி பிடித்திருக்காங்க. அதற்கு முன்னதாக இந்த சாலையிலேயே வந்து சங்ககிரி நோக்கி இவர்கள் வேகமாக சென்று அதற்கு பிறகு அங்கே வந்து யூட்டன் போட்டுதான் மீண்டும் வந்து திரும்பி அதே சாலையிலே வந்து வந்திருக்கிறார்கள். அவ்வாறு வரும்பொழுதுதான் இந்த நேரத்துல நிறைய வாகனங்கள் வந்து சென்று கொண்டிருக்கிறது சாலையில. அப்பொழுதுதான் இந்த விபத்தையும் வந்து இந்த கொள்ளையர்கள் வந்து ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இப்படி பல்வேறு பகுதிகளில் இந்த கொள்ளையர்களை விரட்டி செல்லும் பொழுது பொதுமக்களும் அதை வீடியோவாக பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த கொள்ளையர்களை விரட்டி பிடிக்கும் பொழுது கூட பொதுமக்கள் பலரும் வந்து அதை வீடியோவாக பதிவு செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து காவல்துறையினர் வந்து சுமார் 12 கிலோமீட்டர் தூரம் வந்து அங்கிருந்து இவர்களை விரட்டி சென்றதாகவும் முதலில் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து அந்த வாகனத்தை மடக்கி வெப்படை காவல் நிலையத்திற்கு அவர்கள் வந்து இந்த கண்டெய்னரை வந்து கொண்டு வரும் பொழுதுதான் அதற்கு பிறகுதான் இவர்கள் காவல்துறையினுடைய பிடியிலிருந்து தப்பிப்பதற்காக வேகமாக இயக்கிச் செல்கிறார்கள். அங்கிருந்து காவல்துறையினர் வந்து அவர்களை பின்தொடர்ந்து வந்து பிடிப்பதற்கு முயற்சித்த போதுதான் சாலையில் செல்லக்கூடியவர்களுடைய வாகனங்கள் மீதெல்லாம் இவர்கள் வந்து மோதி இருக்கிறார்கள். அப்படி மோதும்போது ஒரு இருசக்கர வாகன ஓட்டி அங்கிருந்து கண்டெய்னர் மோதுவது தெரிந்தவுடன் இருசக்கர வாகனத்திலிருந்து தாவி குதித்திருக்கிறார். அவரால் வந்து லேசான காயத்துடன் உயிர் தப்பி விட்டார். ஆனால் மற்றொரு கார் அந்த சாலையிலே வந்து சென்று கொண்டிருந்த அந்த காரை வந்து பக்கவாட்டில் இருந்து இந்த கொள்ளையர்களினுடைய கண்டெய்னர் வந்து வேகமாக மோதக்கூடிய இந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அந்த காரில் இருந்தவர்களுக்கும் காயம் வந்து ஏற்பட்டிருக்கிறது. காரை ஓட்டி வந்த நபர் மற்றும் உள்ளே இருந்தவர்களுக்கும் வந்து காயம் ஏற்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கு பதிவும் வந்து செய்யப்பட்டிருக்கிறது. கொள்ளையர்கள் மீது வந்து வழக்கு பதிவும் வந்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கொள்ளையர்களிடம் வந்து தொடர்ந்து இது போன்ற இன்னும் எங்கெங்கெல்லாம் இவர்கள் கொள்ளை சம்பவங்களிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது குறித்தெல்லாம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் வந்து காவல்துறையினர் வந்து தெரிவித்துள்ளனர்.